நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவனுடைய உக்கிரம் தணியும்படியாக மோசே திறப்பின் வாயிலில் நின்று ஜெபித்ததாக, திறப்பின் வாசலிலிருந்து தேவ சமூகத்தில் முறையிட்டதாக பார்த்தோம். அதுபோல் நாமும் தேவனுடைய கோபமும் தேவனுடைய உக்கிரகம் தணியும்படியாக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். இந்த வேளையிலும் கூட ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 9 அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்கிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். தேவ கோபம் என்பது அற்ப காலம், அதாவது இமைப்பொழுது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கோபம், நம்முடைய வைராக்கியம், நம்முடைய கசவுகள் கடைசி வரைக்கும் இருக்கும். தேவன் அப்படி இருந்தால் உண்மையாகவே ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவருடைய கோபம் என்னவென்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்கிறார். இமைப்பொழுது என்று சொல்லி அவருடைய கோபத்தை பார்க்கிறோம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என்று சொல்லி அவருடைய உக்கிரகம் கோபத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அநேகரிடத்திலே கோபப்படுகிறோம், வைராக்கியம் அடைகிறோம், கசப்படைகிறோம். ஆனால் தேவன் அப்பேற்பட்ட கோபம் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நாம் யாரும் அவருக்கு முன்பாக நீதிமானாகவோ அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய கோபம் என்பது இமைப்பொழுது, தேவனுடைய கோபம் என்பது அற்ப காலம், அதாவது தேவனுடைய பார்வையிலே 1000 வருஷம் ஒரு நாள் என்று பார்க்கிறோம். அற்ப காலம் இமைப்பொழுதுதான் அவருடைய கோபம். ஆனால் நமக்கு நித்திய கிருபையுடன் இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்விலே நம்முடைய குறைகளை யோசித்து கோபித்திருந்தால் நிச்சயமாகவே நிலை நிற்க முடியாது. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மறந்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க, நித்தியமாய் அவரோடு கூட வைத்துக்கொள்ள, அவரோடு கூட நம்மை எப்போதும் இருக்கும்படியாக விரும்புகிறபடினாலே அவர் கிருபை நித்திய கிருபை. அதனால் நாம் அநேகரை கோபத்தினால், அநேகரை கசப்பினால், வைராக்கியத்தினால், எரிச்சலினால் தூரமாக்காதபடிக்கு நம்முடைய கோபமானது தணிய வேண்டும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, கோபம் என்பது பார்க்கின்ற பிரகாரமாக அது மாலையிலே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக தணிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் நம் தேவன் கோபிக்கிறவர் அல்ல. கோபம் செய்தாலும் கூட அவர் வாழ்க்கையிலே இமைப்பொழுதுதான் கோபம் செய்கிறவராக, அற்ப காலம்தான் அவருடைய கோபம் என்று பார்க்கிறோம். ஆனால் கிருபையோ வாழ்வோ நித்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். நித்திய கிருபையோடு இறங்குகிறவர் இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் தான். அதனால் நம் வாழ்விலே நம்முடைய கோபத்தை, நம்முடைய கசப்பை, நம்முடைய உக்கிரத்தை, நம்முடைய வைராக்கியத்தை தனித்து கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். அதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே நித்திய கிருபை பெற்றோம் என்று நாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நித்திய தேவனாம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி பாடி ஹல்லேலூயா என்று அர்ப்பணிப்போம். தேவனம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. தேவனம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என்னை மறைத்தேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை பார்த்தோம். நமக்குள்ளாக கோபதாபங்கள், நமக்குள்ளாக கசவுகள், நமக்குள்ளாக வைராக்கியங்கள், நமக்குள்ளாக விரோதங்களை நாம் யோசித்து சரி செய்து கொள்ள, தேவ கிருபை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நித்திய கிருபையாக எங்களுக்கு இறங்குகின்ற தேவனே, இந்த உலகம் அனித்தியமானது, உறவுகள் அனித்தியமானது, அழகு அனித்தியமானது, அந்தஸ்து அனித்தியமானது,
பலம் அனித்தியமானது, நீரோ நித்தியமானவர். உம் கிருபையும் நித்தியமானதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால் உம்மை போல எங்களை மாற்றும். எங்கள் கோபமானது ஆண்டவரே வருஷம் முழுமையாக இல்லாதபடிக்கு, கால முழுமை இல்லாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தை கொடுக்கும்படியாக உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை உம்மை போல மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.